நம்ம பேசினா தான் ஜால்ரா, கூஜா, ஜக்கு அப்படிலாம் சொல்லுவீங்க. இப்போ பேச போகிற ஒருத்தர் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க. இப்போ பேச போகிறவர் வந்து ஒரு பாஜகக்காரரோ, இல்லைன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாளரோ, இல்லை வெளி பொதுமக்களோ அவங்களாம் யாருமே இல்லை. சாட்சாத்து நம்ம போஸ் வெங்கட். போஸ் வெங்கட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மெட்டி ஒலி புகழ் போஸ் வெங்கட். அவர் வந்து பக்கா திமுக காரர். அவர் என்ன சொல்கிறாருன்றத நீங்களே பாருங்கள். நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம சொன்னால் தான் கோச்சிக்கிறீங்களே, நீங்கள் என்னப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. எங்கே நல்லது இருக்குதோ அங்கே நம்ம யாரையாக இருந்தாலும், அதை பாஜகவில் கூட யாரையாக இருந்தாலும் ஆதரிப்போம். அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை பார்க்குற மக்களுக்கே விட்டுடுறேன், நீங்களே பாருங்கள். அவரால் எப்படி 30 லட்சம் பேரை சேர்க்க முடிஞ்சது? நீங்க ஒருவேளை நீங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுல கூட சில குழப்பங்கள் இருக்கிறதா நீங்க நினைக்கலாம். அப்படி நீங்க இன்னும் கரெக்டான எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அண்ணாமலையை செலக்ட் பண்றதை கூட நான் ஒத்துப்பேன். ஏன்னா ஒரு அரசு அதிகாரி, மக்களோட ரொம்ப நாளா சர்வீஸ் பண்ணவர், அவரை கூட என்னால ஒத்துக்க முடியும். ஏன்னா அவர் பேச்சுல அது இருந்துச்சு. பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் டபக்குன்னு பாரதிய ஜனதா எடுத்து பேசுவார். அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அதிமுக தபால் நடிப்பார். அந்த அரசியல்ல அந்த துணிவு இருக்கணும். அந்த துணிவு திரு அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா நான் சொல்லையே, அவர் தான் சொல்லியிருக்காரு. இனிமேல் அவர் உண்டு, அவரை தான் போய் கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்காதீங்க.